அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு நினைத்ததை விட இனிமேல் தான் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழும் அதிசயமாக அடுத்த 7 நாட்களில் 7ஆம் தேதி முதல் மீனராசிக்காரர்களுக்கு வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் மனநிறைவையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். உறுதியாகவே இந்த வாரத்தில் ஜாக்பாட் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சாதகமற்ற நன்மை தர இயலாத நிகழ்வுகளை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் சற்று கவனத்துடன் இருந்தால் நன்மை நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது கிரகநிலைகளில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. பொதுவாக குரு பகவானை வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிக்காது என்பதால் குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை தனது சஞ்சார அமைப்பின்படி வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவுள்ளதாக ராகு சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த 7 நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இனி ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தியும் பெற போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசியில் சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான கேதுவை பொறுத்தவரை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய வேளை நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசி விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் வலம் வர போகிறார். நவ கிரகங்களிலே துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தையும் விளங்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. மகர ராசியில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உஷ்ண கிரகமான சூரியன் பிற்பகுதியில் வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறாருங்க. பொதுவாகவே சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. எனவே அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று மகர ராசியில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் தனது உச்ச வீடான மகர ராசியில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. கிடைத்ததை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு எடுத்தோம் கவிர்த்தோம் என்று ஏனோதானோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக உறுதியாகவே அமையக்கூடிய வாய்ப்பை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார். எனவே மங்களகரமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாது கும்பராசியில் வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறாருங்க. சுக்கிரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக வலம் வர போகிறார். எனவே பல கிரகநிலைகள் கும்பராசியில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே தொட்டது அனைத்தும் இனி பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் தான் வலம் வருகிறார். என
எனவே 5 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு சனி அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகின்றன. சுக்கிரனும் இதற்கு அடுத்தபடியாக உச்சபலம் பெற போகிறாருங்க. எனவே சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் தான் வலம் வருகிறார். சனி பகவான் மீனராசியில் இருப்பது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பது உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதேவேளையில் வாக்கியத்தின்படி குருவின் சுப பார்வை சனி உட்பட 5 கிரகநிலைகளின் மீது வலுவாக பரவக்கூடிய இந்த தருணத்தில் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பாக ராசியின் அதிபதி மிக வலுவாக வலம் வருகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் லாபத்தில் இருந்து வலுவான அமைப்பை வெளிப்படுத்துகின்றன. விரயத்திற்கு மாறினாலும் நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் சுப விரயம் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. செவ்வாய் வலுவாக உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. குடும்ப அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று மிக வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குடும்பத்தில் பல மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தங்களுடைய பெயரில் வீடு வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்ட புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உறவினர்கள் வருகையால் இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு. சிலருக்கு நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம். அந்த நீண்ட தூர பயணமானது உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல திருப்பங்களையும் மகிழ்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இரட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பாராத பண வரவையும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று கிடைக்கும். ஜாக்பாட் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதே வேளையில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வுகளாக பார்க்கப்படுவது விரயங்கள் அதிகரிக்கலாம். வரவு அதிகரித்தாலும் தேவையற்ற விரயங்களும் கடனும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. அதே போன்று உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இருப்பதால் அந்த தேதிகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய வேளையில் மிக கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து மகிழ்ச்சியான ஒரு சூழலை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கைகூடும் மீனராசிக்காரர்களுக்கு.